சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போது தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி முத்து வர்றாரு. உடனே சரிங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க நான் போய்க்கிறேன், நீங்கள் வேண்டாம், அந்த அம்மாவும் நானும் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி இது ஏன் அவனுக்கு தேவையில்லாத வேலை, அவங்களே எப்போ வீட்டு விட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த சூழ்நிலையில் நீ வந்து அவங்களுக்காக நீ இறக்கம் பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இந்த பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கு கண்ணில் கட்டியிருக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குது, உனக்கு பிஸ்னஸ் இருக்குது, இது தேவையில்லாமல் நீ ஏன் அதை பண்ணிகிட்ருக்க, நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளோட இலக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மனோஜ், நான் வந்து அந்த கிறிஸ் கூட போகிறேனே, கிறிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏண்டா மனோஜ், உன் தொழில் வந்து நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முத்து மீனாவும் பிளான் பண்ணாங்க. அது நடக்கலை. அது நடக்கலைன்னு இந்த பையனை வச்சு ஒரு நாடகம் ஆடுதாங்க, ரோகிணியை உங்கள்கிட்ட பிரிக்க நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதுக்கு அவசியமே கிடையாது, அவங்கள பிரித்து என்ன ஆகுது, எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இப்படிலாம் பேசாதாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் பெரியம்மா, நீங்கள் எது நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்னையை பெரியம்மான்னு கூப்பிட்றீங்க, நான் உங்களோட வயசில் ஏன் வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு மரியாதைக்கு தான் கூப்பிடுறேன் சம்மந்தி அப்படின்னு. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளை எப்படி தாங்க கூப்பிடுறது அப்படிங்கிறாங்க. என்னை எப்படியும் கூப்பிட வேண்டாம், திரும்பி வரும்போது எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, பேசாமல் உங்கள் வீட்டுக்கே போயிருங்க, இந்த முத்து மீனாவும் சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வராதாங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும், உங்களுக்கும் எனக்கும் கஷ்டமாக போயிடும், எங்களுக்கே புழங்க வைக்க சரியாக ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ரூமில் இருந்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது. ரோகிணியும் மனோஜும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு வரும்போது வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க, அப்போ வந்து நீங்கள் ரூமில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. தப்பு தாம்மா, அந்த பணக்காரங்க வீட்டுக்கு நான் வந்துடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, விஜய் அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே, அவங்களே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அந்த பையன் வேறு கண்ணில் கெட்டு போட்டிருக்கான், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் கெட்ட பிரிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிதான் இரு அப்படிங்கிறாங்க. ஐயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ரோகிணி நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. இவ்வளோ சொல்லி இவன் மீறி போகிறாள, இவன் இவன் பற்ற பிள்ளையா அப்படி இப்படின்னு இருக்காங்க. அம்மா எங்களுக்கு தான் இன்னும் குழந்தை இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. அந்த நினப்பு கொஞ்சமாவது ரோகிணிக்கு இருக்காடா, பாரு அவார்டில் போகிறா, சரி நீ பின்னாடியே போய் என்னென்னு பாருடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு, ரோகிணி நம்ம காரில் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முத்து கூட அந்த காரில் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன சொல்கிற நீ, அவங்க கூட நீ எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மா ஒத்தியில் போகிறாங்களே அப்படிங்கிறாங்க. நீங்களும் முத்து தான் போகிறாங்க, நீ எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் விடுங்க, அதை பிறகு பேசிக்கலாம், நீங்கள் போய் பாருங்கள், பார்லர் போகணும், அப்படியே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் சொல்கிறேன் கேளு, நம்ம பிஸ்னஸ் தான் மெயின், ஓன் பிஸ்னஸ் தான் மெயின், சம்மந்தம்லாம் இதை பார்க்காத, பாவம்லாம் பார்த்தா உங்கள்கிட்ட காசு எதிர்பார்த்தாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், என்கிட்ட காசுலாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே எப்படி தான் தெரியுது, யார்ட்டையாவது ஏமாற்றி காசு வாங்குற மாதிரி, இது தெரியாமல் முத்து மீனாவும் கூட்டிகிட்டு அலைகிறாங்க. முத்து மீனாகிட்ட ஒரு காசு கிடையாது, உன் கையில் எப்பவும் காசு இருக்கும், அதை அடிக்கணும்னு நினைப்பாங்க, நீ வந்து ஒழுங்காக வந்து நான் சொல்கிறது கேளு, பேசாமல் என் காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. உடனே சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் காரில் ஏறுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் பணம் பணம் நினச்சிட்ருக்கேன், ஒரு நாள் பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும், பணம் எவனுமே ஃபீல் பண்ண மாட்டான், நானும் ஃபீல் பண்ண மாட்டேன், பார்த்துக்கலாம், அந்த பணம் உங்கள்கிட்ட இல்லை, படிப்பும் இல்லை, நான் என்னைக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் வேலைக்கு இத்தனை வயசில் தானே போயிருக்க, அதுவும் உன் வீட்டம்மா வந்து பணம் தரலை அப்படின்னா நீ வந்து பிஸ்னஸும் பண்ணிக்க போகிறதில்ல, கடைசி வரைக்கும் இந்த பார்க்கும் பீச்சுக்கும் சுற்றிட்டு நடந்திருப்பேன், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் என் மாமனார் வந்து நான் நல்லா இருக்குன்னு பணம் கொடுத்துருக்காடா, அதை வச்சு நான் ஜெயிக்க எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சா பொழைச்ச, இல்லை அப்படின்னா மறுபடி வீட்டில் தண்டைச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ஏச்சியும் பேச்சும் வாங்கிட்டு கிடப்பா, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட புருஷனை இப்படிலாம் முத்து பேசுகிறாரு, அந்தளவு தான் மாப்பிள்ளை இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. ரோகிணிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பையனுக்கு கண்ணை பிரிக்க போகிறாங்க, அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியலையா, என்ன வரனே தெரில, நான் மனோஜ் வேறு எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிந்தனையாக இருக்காங்க. மனோஜ் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன ரோகிணி ஏதோ சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, அந்த பையனுக்கு ஒன்றாகாதில்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்மளை பற்றி பேசினா அவன் யார் பற்ற பிள்ளையே, என்னமோ என்ன குணமோ கோத்திரமோ இது கூட தெரியாமல் கடந்துட்டு நீ வந்து அவனுக்கு துடிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நம்ம வீட்டு கதையை பாரு, நம்மளுக்கே குழந்தை இல்லை, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சீக்கிரம் நீ குழந்தை பற்றி எடுத்தனா அவங்க மாமனார் சொத்து பூரா உனக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜை பார்க்குறாங்க. சொத்துன்னு தான் நீங்களும் உங்கள் அம்மாவும் இருப்பீங்களா, என் பையனுக்கு வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் துடிச்சு போயிருக்கேன், உங்களுக்கு இந்த இதை பற்றி என்ன தெரிய போகுது, என்னோடய ஒரு தாயோட மனசு பாரு எப்படி தெரிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து நேராக வந்து பார்லர் முன்னாடி இறக்கி விடுறாங்க. ரோஹிணி பார்லர் வேலையை பாரு, சொந்தமாக பார்லர் வச்சுருக்க, நீ சம்பளத்துக்கு வேலை பார்க்கல,
என்ன இந்த சூழ்நிலையில் வந்து நீ வந்து அங்கே போகிற இங்கே போகிற நல்லா இருக்காது. ஒழுங்கா பார்லர் பாரு. உன் பார்லருக்கு 4 பேர் வேலை பார்க்காங்க. 4 பேருக்கு நீ ஓனரு. நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கேன். நான் 10 பேருக்கு ஓனரு. ஏன்னா நம்மளை சந்திக்க ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க, கிளைண்ட் வருவாங்க. அவங்கள பார்த்து பேசணும், வைக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து நீ வந்து தொழிலை தான் பார்க்கணுமே தவிர்த்து பந்த பாசத்துக்குலாம் அடிமையாகக்கூடாது. அது போக அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, அவங்கள பார்த்தாலே பெரிய தர டிக்கெட் மாதிரி இருக்குது. அந்த தர டிக்கெட் நம்மளுக்கு என்றைக்குமே செட் ஆகாது. அந்த டிக்கெட்டுக்கெலாம் நீ உதவி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காத, சரியா? அப்படி போனால் முத்து மீனாவும் அங்குள்ள பில்லை வந்தரில் தான் கட்டி வைப்பாங்க. அவங்கள பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவை நான் பிடிக்கவே செய்யாது மனோஜ். அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் பாவப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பாவப்படாத. நீ ரூம் கொடுத்தது ரொம்ப தப்பு. நம்மளுக்கு சரியாக ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹாலில் படுக்கணும் தலையிலேருந்தே எழுதிருக்கு. அந்த பையன் வந்து ரூமில் தூங்குவானா, பாட்டி வந்து ரூமில் தூங்குவானா, நம்ம ஹாலில் இருக்கணுமா? அவங்க ஏசியில் தூங்க, நம்ம வந்து ஹாலில் படுக்கிறதுக்காக நம்ம சண்டை போட்டு வந்து அந்த ரூம் வாங்கணும். அதை புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் நம்மளும் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லருக்கு போகிறாங்க. அப்போ ஓனர் கேட்குறாங்க, அம்மா உன்னை இறக்கிட்டு போனது ஹஸ்பண்ட் அம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. நான் கேட்டால் அவர் பேசுது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ பேசிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி வந்தேன். சொந்தமாக பார்லர் நடத்துகிறாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பார்லர் விற்றதே உங்கள் வீட்டில் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. இதை சீக்கிரம் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என் பார்லர் உங்கள் பார்லர் நினச்சிட்டு இருப்பாங்க. இதனால் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் இன்னொரு பார்லர் ஓப்பன் பண்ணது வரைக்கும் அது சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வேலையை விட்டு போயிருவீங்களா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் தான் போவேன், இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறாங்க. பணம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பணம் எதுவும் இல்லை மேடம். எங்கள் அப்பா அனுப்புகிற பணத்தை வச்சு இப்போ தான் என் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் டெவலப் பண்ண பிறகு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பார்லர் ஓனர் சிரிக்காங்க. எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர கற்பனையில் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுறத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அதில் லாபமே எடுக்க முடியாது. ரொட்டேஷன் தான் ஆகும். நானும் பல தொழில் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து உடனே வந்து வேறு பார்லருக்கு 10, 15 லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சிட முடியும்னு நினைக்காங்க. சரி அவங்களுக்கு சேர்ந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி வேலையை பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஒரு கஸ்டமருக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னங்க நான் ஒரு கிரீமை போட சொன்னால் நீங்கள் ஒரு கிரீமை போட்டுட்ருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சாரி மேடம்ங்கிறாங்க. என்ன சாரி மேடம் பூரி மேடம்ங்கிறீங்க, ஒழுங்காக பார்ப்பீங்க வைப்பீங்கன்னு சொல்லி தான் உங்கள் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். நீங்கள் என்னென்னா நான் கேட்ட க்ரீம் வேறு, நீங்கள் கொடுக்குற க்ரீம் வேறு. அப்புறம் வந்துட்டு நான் சொன்னதை நீங்கள் செய்யலை. நான் ஹேர் கட் பண்ண சொன்னேன். அதுபோக வந்து ட்ரிம் பண்ணும்போது என்கிட்ட கேட்டு பண்ணுங்கன்னு எதுவுமே என்கிட்ட கேட்கல. ஏதோ சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஃபேமிலியில் பிரச்சனை எதுக்கு மேடம் வேலைக்கு வரீங்க, அது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜா சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த முத்து மீனாவும் இருக்கிறாங்க. முத்து மீனாவும் திரும்பி பார்க்குறாங்க. ரோகிணி இருக்காங்க. என்ன ரோகிணி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பையனோடைய மனசு பையன் என்னாச்சோ ஏதாச்சும் மனசு கேட்கல தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த முத்து சொல்கிறார், நீ ஏன் பதற, நாங்கள் தான் இருக்கோம், ஏன் பதற, நீ போய் வேலையை பாரு, உன் பார்லரில் ஏதாவது வேலை இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்லர் வேலையோட எனக்கு இவன் தான் முக்கியம், கிறிஸ்து தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டேன்டா கவலைப்படாத, அத்தை உன் தலைமாட்டிலே தான் இருக்கேன், நீ பயப்படாத டாக்டர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணத்தை நீ என்னை விட்டு போயிடாதானே அப்படிங்கிறாங்க. சரி நான் போகல கல்யாணத்தை, நீ போகல, நீ வந்துட்டு டாக்டர் சொல்லுறது கேளுன்னு அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கள் ரோகிணி அம்மா முழிக்காங்க. இவன் கல்யாணின்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணிக்கு அதை சொன்னதே ஃப்ளோவில் மறந்துடுச்சு. முத்து மீனாவும் இதை நோட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அம்மா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. சாப்பிடலாம் நேரத்தில் சாப்பிடுமா, ஆப்ரேஷன் பண்ண நேரம் ஆகும், வா உனக்கு நான் கேண்டீனில் வாங்கி தரேன், நீ வந்து காலையில் வந்து இட்லி தானே சாப்பிட்டா இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்தா முத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அம்மா இட்லி தான் காலைல சாப்பிடுன்னு சொல்லிட்டு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் பார்க்குறாங்க. ஆஹா மீனா பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா பொதுவாகவே வயசானவங்க இட்லி தானே சாப்பிடுவாங்க அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் வேணா போய் சாப்பிடுவாங்க, நான் கிறிஸ் கூட நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் இருக்காங்க. 2 பேரும் போய் இட்லி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே கிறிஸை பற்றி கேட்குறாங்க. மாட்டேம்மா பரவாயில்லையம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தாண்டி கூட்டி போயிருக்காங்க, நீ கரெக்ட் டயத்துக்கு வந்துட்ட, நீ பெற்ற தாய் நீ பரிதவிக்க, உங்கள் வீட்டில் அது புரியாது, நீ முதல்லே சொல்லியிருந்த அப்படின்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லடி, நீனே கூட இருந்திருப்பேன், நான் தான் தாயின்னா அவன் தெம்பா இருப்பாண்டி, இப்போ உனக்கு யாரும் இல்லை, இருக்குது அத்தை மட்டும்தான், அந்த அத்தையும் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கும்போது அவன் ரொம்ப கவலையில் இருப்பான். இப்போ கூட உன் குரலை கேட்டோன்னா கல்யாணத்தாங்க, நீ கல்யாணத்தை இல்லை நான் வேறு ரோகிணி அப்படின்னு சொல்லுத, ஆனாலும் நீங்கள் என் கல்யாணத்தை மாதிரி தான் குரல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான்.
நீ தான் உண்மையிலேயே கல்யாணின்னு சொன்னால் கூட அவன் தெம்பா இருப்பான்டி அப்படிங்கிறாங்க. நீ முத்து மீனாவே கூட்டி வச்சுட்டு இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. நானடி கூட்டி வச்சுட்டு இருக்கேன், அவங்க பாசத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பாசத்தில் வந்து நிற்கலாமா, என்னை மாட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. நானும் பாரு ஃப்ளோவில் நீ அம்மானு கூப்பிட்ருந்தேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னை பெற்ற தாயை தானடி அம்மானு கூப்பிட்ற, வேறு யாரையும் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு தெரியுது எனக்கு தெரியும் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு, ஊர் உலகத்துக்கு தெரியாதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி நீ பணக்கார வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் உனக்கு தாயாக தெரியாது, கிறிஸ் வந்து உன் பையனாக தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி நீனும் என்னென்ன கடிக்க, அந்த மனோஜ் தான் வந்து என்ன புரிஞ்சுக்காம நீ வேலையை பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவங்க மேலே இறக்கப்படுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வந்து நீ வேறு எப்படி சொல்கிறியம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது மீனாவுக்கு அண்ணாமலை ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி என்னம்மா அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஆப்ரேஷன் தான் அன்றைக்கே முடிஞ்சிட்டேன், நீ கண்ணை தான் பிரித்து பார்க்குறாங்க, கண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டி போயிருக்காங்க. அது போக வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் முத்து நிற்காரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா எங்கள் 2 பேர் நிற்கிங்களா, அந்த அம்மா சாப்பிடுச்சா வச்சுச்சா பேரனுக்கு எதுவும்னா சாப்பிடாம இருக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வந்துட்டாங்க, ரோகிணி சாப்பிட கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி வந்திருக்கா, சாப்பிட கூட்டி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன், நல்ல மாதிரி பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாரு. பரவாயில்ல இந்த பிள்ளைக்கு இறக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா கேட்குறாங்க. என்னங்க இதெல்லாம் ஃபோன் அடிச்சு நீங்கள் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் இறக்கலன்னா அந்த வீட்டில் எல்லாருக்கும் இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த முத்து மீனை தவிர அவங்கள யார் சண்டை போகிறா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எங்கே தான் நிற்கா, ரோகிணி எங்கே தான் நிற்காளா, பார்லர் போலையா அப்படிங்கிறாங்க. போகல அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு விஜயா வந்து ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சுன்னா ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. நானும் பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி உள்ளே போகாதீங்க, நான் வந்துட்டு க்ரீம் அங்கே வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நானும் வெளியே தான் இருக்கேன், சும்மா தான் அடித்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி நம்மக்கிட்டே போய் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிருக்கா, வரட்டும் அப்படின்னு நினைக்காங்க. அவங்களுக்கு மனசே கேட்கல. இந்த சூழ்நிலையில் விஜயாவை எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு இவர்கிட்ட கேட்டுட்டு அண்ணாவன்ட்ட கேட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அங்கே ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டு கிறிஸ் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால கண்ணை திறக்க மாட்டேங்கான், நீங்கள் வந்து கண் வந்து திறக்குது வரைக்கும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக பேசணும், அவனை சுற்றி எல்லோரும் நான் உறவுன்னு சொல்கிற மாதிரி பேசணும், அப்படின்னா தான் கண்ணை திறப்பான் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, டேய் கிறிஸ் தயவுசெய்து கண்ணை திறடா, நான் ஒழுங்காக பார்க்காம விட்டேன்டா, அதனால தான்டா இப்படி ஆகிட்டடா, தயவுசெய்து கண்ணை திறடா, தயவுசெய்து கண்ணை திறடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. மீனாவும் முத்து வந்துடுறாங்க. என்ன ரோகிணி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் தான் சொன்னாங்க, தன்னம்பிக்கையாக பேசினா வந்து கிறிஸ் வந்து கண்ணை திறந்துருவான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் அம்மா பாசத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா அவன் வந்து நீங்கள் தான் அவங்க அம்மான்னு நினச்சி அவன் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, நீங்கள் வந்து எப்பவும் போல் ஆன்ட்டினே பேசுங்க அப்படிங்கிறாங்க. டே உங்கள் அத்தை கல்யாணி வந்துருக்கண்டா ஹிந்திட்டா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் முடிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இதுலேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரோகனோட அம்மா வராங்க. ஏன்டி உங்கள் மாமியார் வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன செஞ்சிட்ருக்க நீ அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் தலைமாட்டில் நீ எதுக்கு இருந்துகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இந்த பையனை பார்க்க பாவமாக இருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. பொண்ணு பார்க்க தான் எனக்கு பாவமாக இருக்குது, காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பார்க்க முடியல, இந்த சூழ்நிலை அடுத்த பிள்ளைய வந்து உன் பிள்ளை மாதிரி உங்கள் அத்தை வந்திருக்காங்க, ஒரு நேரம் உங்கள் அம்மா வந்திருக்காங்க, இது என்ன பேச்சு, இது நல்லாவா இருக்குது, இது நல்லா இல்லை, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நான் வரமாட்டேன், கிறிஸ் வந்து கண்ணை திறந்து என்னை வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டு போகிற தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன கூப்பிட்டு போகிற ஆன்ட்டின்னு தான் வருவியா, நீ என்ன நினச்சிட்ருக்க, என் வீட்டில் கல்யாணம் இருந்துக்கிட்டு யாரையும் சம்மந்தம் இல்லாதவங்களாம் நீ வந்து அத்தை உறவுமுறை கொண்டாடிக்கிட்டு இருக்க, இது சரி டைமில் கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. என்ன கல்யாணியா, இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பேர் வச்சுட்ருக்காங்க, உங்கள் பேரன்னா அத்தனை கூப்பிட்றான், நீங்கள் என்னென்னா கல்யாணின்னு கூப்பிட்றீங்க, எங்கள் குடும்பத்துக்கு அதுக்கு செட் ஆகாதுட்டே முத்து மீனா நீங்கள் என்ன நினச்சி பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த ரோகிணி தொழிலை கெடுக்கணும், மனோஜ் தொழிலை கெடுக்கணும்னு நினச்சிங்க, இப்போ இந்த வகையில் இந்த சின்ன பையன் பாசத்தை காட்டி கெடுக்கீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா யார் பாசத்தையும் கெடுக்க நான் விரும்பலை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பையனுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் நிற்கோம், நீங்கள் நிற்க விருப்பம் தான் நில்லுங்க, இல்லை போயிட்டே இருங்க, ரோகிணி இன்னும் கூட கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து யார் சொன்னாலும் நான் போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க விஜயா சொல்கிறாங்க, இந்த அத்தைக்கு மரியாதை கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு நான் எல்லா விஷயத்துலையும் மரியாதை கொடுத்துருக்கேன், கிறிஸ் விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை நான் கொடுக்க மாட்டேன் தான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, உன் பையன் தான் எனக்கு முக்கியமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இந்த பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த பொண்ணு ஒரு நேரம் வந்து அம்மாங்குது, ஒரு நேரம் அத்தைங்குது. இந்த பெரியம்மா கூட
கல்யாணி வா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக பேசுகிறாங்க. அது கூட உங்களுக்கு இதை தான் சாப்பிடுவீங்க, அதான் பிடிக்கும், கிறிஸ் எந்திரிச்சோன்னே இதை தான் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் சொல்லிடுறாங்க, அந்த பையன் வந்து கண்ணை அவனாக தான் முழிக்கணும், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் முழிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா பயங்கர கடுப்பில் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ரோகிணி வீட்டுக்கு வரட்டு நான் வச்சுக்கிறேன், நான் பணக்கார மருமகன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்தேன், அவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு, நான் அவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து நான் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவேன், அந்த கிறிஸ் பைய பக்கத்தில் தான் நிற்பேன் போவான்னு சொல்லுதான். அந்த முத்து மீனாவும் சிரிக்காங்க. எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது, இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, கிறிஸ் வந்து கண்ணை முடிக்கணும்னா நீனும் தாம்மா பேசணும், நானும் தன்னம்பிக்கையாக பேசினா தான் நடக்கும், நம்ம வீட்டில் எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசணும்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு முத்துக்கும் ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்னடா இவங்க 2 பேருமே நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தானே பழக்கம், இப்போ இன்னும் சொந்த தாயும் பிள்ளை மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா திருதுன்னு முழிக்காங்க. முத்து மீனாவும் பார்த்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு டவுட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முத்து மீனாவும் நினைக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், கிறிஸ் கண் முடிச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாகவே நிற்கிறாங்க. ஒருத்தர் மீனா வந்து முத்து காலை லைட்டாக மிதிக்கிறாங்க, மிதிச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே கேட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்காங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா கிறிஸுக்கு வந்து இதுதானே பிடிக்கும், அவன் கண்ணை முடிச்ச பிறகு நான் அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்குறேம்மா, அதெல்லாம் விரும்பி சாப்பிடாமலாமா, சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும்லாமா, நான் வாங்கிட்டு வரேம்மா அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணி பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. பார்த்துப்போன்னு சொன்னோடனே கல்யாணி அந்த ஜூஸை வாங்க போகிறாங்க. அப்போ முத்து மீனாக்கிட்ட கையை பிடிக்கிறாங்க. மீனா முத்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் இது சம்மந்தமான விடையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கழித்து சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க, ரோகிணியும் மறைக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது, ரோகிணியும் நீங்களும் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும், ஆனால் சொந்த அம்மா பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில இது படுதுமா அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் பேசணும் உங்கள்கிட்ட, நான் பல நாள் முயற்சி பண்ணியிருக்கேன் முத்து மீனா, முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் நடக்கலை, நான் இன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன், அதுக்கு நம்ம கல்யாணி வந்து வீட்டுக்கு போட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. கல்யாணி அப்படின்னா தான் அந்த ரோகிணியை வீட்டுக்கு போட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து அந்த இதை வாங்கி கொடுக்குறாங்க, ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. கிறிஸ் அத்தை வாங்கிட்டு வந்துட்டு அது குடிட்டா, இதுனா உனக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. கல்யாணி அத்தை எனக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அதான் வாங்கிட்டு வந்தீங்களோ, சரி சரி நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறே. இப்படி பேசிக்கிட்டே கண்ணை திறந்துட்டா, நம்ம ஊரில் குளத்துல போய் விளாடுவோம்ல, அதே மாதிரி விளாட போவோம்டா, இங்கே ஒரு குளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை சென்னையில் குளம் எங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் நம்ம விளாடுவோம், அங்கே தாமரை பூலாம் பறிப்போம்ல, பறித்து வந்து நம்ம வந்து கோயிலுக்கிட்ட வச்சு விளாடுவோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, ஆமாம் நம்ம ஒரு வாட்டி விளாண்டுருக்கோம், நீங்கள் இப்போ கூட வந்தீங்களே அப்போ விளாண்டோம், நீங்கள் கூட எனக்கு ஏதோ ட்ரெஸ் எடுத்து வந்தீங்களா, நான் உனக்கு வந்து கோட் சூட் எடுத்து வந்தோம்டா அப்படிங்கிறாங்க. கருப்பா சிவப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு கருப்பு தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு கருப்பு கலர் கோட் எடுத்து வந்தோம்டா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் முத்துக்கு மீனாவும் இது என்ன ரொம்ப உரிமையாக பேசுது இந்த பொண்ணு, இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் கதையாக இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே கல்யாணிக்கு அப்போ தான் தோணுது, ஆகா முத்துவும் மீனாவும் இருக்காங்க, நம்மளை அறியாமல் பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை காமிக்கிறாங்க. கண்ணை காமிச்சோன்னா மீனா என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. மீனாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு, இப்படி இந்த மாதிரி பேசினா தான் அவன் வந்து தன்னம்பிக்கையாக கண்ண முடிப்பான், அதுதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா ரோகிணி, எங்களுக்கே குழப்பமாக இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப உரிமையாக பேசுகிறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து நினைக்கிறேன், இந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, சரி ரைட் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம், நம்மளே எதாவது பேச வேண்டாம், கிறிஸ் எப்படியா கண்ணை திறடா, மீனாத்தையும் இங்கே தான் இருக்காங்க, முத்து மாமா இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறேன் முடியலை, இந்த கண் ரெண்டும் ஒட்டி இருக்கு மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் அவன் முழிக்க நினைக்கிறான் வரமாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இமையை கொஞ்சம் ஒட்டி இருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமையை பூரா ஈஸியாக எடுத்து விடுதாங்க. எடுத்துக்கிட்டு கண்ணை திறந்துதாங்க. திறந்தோன்னே பார்வைலாம் எப்படிப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. தெளிவாக இருக்குது, இது வந்து எங்கள் கல்யாணி அத்தை, இது எங்கள் பாட்டி, இது மீனாத்தை, இது எங்கள் முத்து மாமா அப்படிங்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீங்கள் எனக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நீ எங்கள் வீட்டில் தானடா இருந்தேன், அங்கே இருந்தனடா வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை உங்கள் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, நான் கேட்க கேட்க என் பேர் கல்யாணி இல்லை ரோகிணி ரோகிணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அவங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ முத்துக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் பண்ணுது, இந்த பொண்ணு தான் கல்யாணியா, அங்கே ரோகிணின்னு சொல்லிட்டு இது பண்ணுதா என்னன்னே தெரியலையே, மலேசியா பொண்ணுங்குது, மலேசியாவிலேருந்து என் மாமா வந்தான்னு மாமா வந்தாருன்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லி தொழில் ஆரம்பித்தாங்க, இது எது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. மீனாவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ரோகிணி கண்டதுகளை எல்லாம் பேசுது, ஆனால் வந்து நான் சும்மா தான் பேசினேங்குது.
இந்த பொண்ணை வந்து ஆன்ட்டி வந்து கூப்பிடுதாங்க, இது போகவே மாட்டேங்குது. அத்தை மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க, அத்தை சொல்ல மீற மாட்டாங்க. அப்பேற்பட்ட ரோகிணி வந்து அந்த பையன் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லி நிற்குது. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிற்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எல்லோரும் சாப்பாடுக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எனக்கு வேண்டாங்க, நீங்கள் அவங்க பாட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, மீனா நீனும் முத்து காலையிலேருந்து வந்தீங்க, ஒன்றும் சாப்பிடல, அதனால் இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ரோகிணி இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மீனா கொடுக்குறாங்க. நான் எப்படி இப்போ சாப்பிட முடியும், என் பையன் இந்த நிலமையில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுகுறாங்க. உடனே இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னோட பையன் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே இது என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கும் தெரியல மீனா, இது புரியாத புதிராக இருக்குது. அந்த புள்ள வாய்க்கு வாய் என் புள்ளங்குது, டபாருன்னு நான் அத்தைங்குது, டபாருன்னு நான் கிடையாதுங்குது, என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அந்நியன் படம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சரி என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த அம்மாவும் உள்ளதாக ஏதோ கொஞ்சம் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த ரோகிணி வீட்டுக்கு போனால் தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு ரோகிணி வெளில போன பிறகு போயிட்டாங்களான்னு ஃபோன் அடிச்சு கேட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அது என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை முத்து மீனான்னு சொல்கிறாங்க, கிளம்புறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கூடவே இருக்காங்க. அப்புறம் ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, அவங்க அத்தை வந்துட்டு போச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் கிறிஸ்தை விட்டு போகவே மாட்டேன். அவன் கண் வச்சுருக்கான், இப்போ பார்வையை செக் பண்ணுறாங்க, அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதாம்மா நான் போக முடியும். இவன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஒரு ஆளை கல்யாணம் முடித்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவனுக்கே இப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையோட எனக்கு இவன் தாம்மா முக்கியம், என் பிள்ளையோட எனக்கு வேறு எதுவுமா முக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கிறிஸ்டை கூட்டி வந்துடுறாங்க. ஏம்மா கண் பார்வைலாம் தெளிவாக இருக்குது, நீங்கள் ஒரு நாள் மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட்டி போகலாம், அதுக்கப்புறமும் வெயில் படக்கூடாது, ஏன்னா ஹீட்டு வந்து கண் பார்வையை குறைக்கும், அதனால் வந்து கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏண்டி நம்ம வீடு ரொம்ப ஹீட் ஆல்ரெடி இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. வித்யா வீட்லேயும் ஏசி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, என்ன ஆகிட்டாலும் பரவாயில்லை, என் ரூம்லேயே வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ என் ரூமுக்கே வந்துடுங்க, ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், உங்கள் அத்தைக்கு நாங்கள் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, இப்போ வந்து உன் வீட்டுக்கு வானா எப்படி வர்றது, உன் புருஷனுக்கும் நாங்கள் இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க குணமே அதுதான், சரியா, நான் கல்யாணம் முடிச்சேன், வேறு வழி இல்லை, கிறிஸ்துனா என்றைக்குனாலும் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் என் பையன் வந்து கண் பார்வை எனக்கு முக்கியமா, வீட்டுக்கு வாம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. சரிடி, என் உள்ள சூழ்நிலையை நீ சமாளித்து வை, நான் வந்துட்டு ஈவினிங் உனக்கு ஃபோன் அடிக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கார் அனுப்பி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. என்ன ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்களா, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு ஆண்டி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நிற்கிறதுனால தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நான் நிற்கிறதுனால வந்திருக்கீங்க, நான் அந்த பையன் ரூமில் இருந்தான், நல்லா பழகிட்டேன், என் பக்கத்துலேயே தூணுனா என் பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு, அதனால தான் போனேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கே குழந்தை இல்லை, அந்த குழந்தைய முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்த குழந்தைய கொஞ்சம் பாருங்கள், நம்மளுக்கு தேவையில்லை. இந்த முத்து மீனா வந்து உன்னை வந்து பிரவீன் மனசை வந்து மாற்றுறது தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அது புரியாமல் நீ அவங்களுக்கு ஏற்றாப்புல இதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்க, சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, என் மனசை யாருமே மாற்ற முடியாது, எனக்கு வந்து மனோஜ்கிட்ட எப்படி வாழணுங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்குது, எங்கள் அத்தை எங்கள் மாமா இந்த குடும்பம் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குமே தவிர்த்து இந்த முத்து மீனாலாம் சொல்லுது நான் ஒரு பொழுதும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சுருதி வராங்க, அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. என் பையன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் நல்லா இருக்கானா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, என்ன ரோகிணி இப்படி பேசுகிறா, உனக்கு குழந்தைகள் இப்படி பேசுனேன் எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு அப்படிங்கிற அப்படி வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கல்யாணியோட அம்மா வந்துட்டு முத்துக்கு மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து ரோகிணி போயிட்டா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. ஏம்மா என்னது நடக்குன்னே தெரியல வைக்கல, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள கல்யாணின்னு கூப்பிட்றதும் அவங்கள அம்மான்னு கூப்பிட்றதும் கிறிஸ்ட பையங்கிறதும் கிறிஸ்ட அத்தைங்கிறதும் எங்களுக்கு ஒன்றும் புரியல, பழம் மாதிரி குழம்புதுமா அப்படிங்கிறாங்க. எனக்கே குழப்பமாக தான் இருக்குது மீனா, எனக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா தயவு செய்து சொல்லுங்கள், மண்டை வெடிச்சிருமா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு முத்து. நான் இதை சொல்லதை கேட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படக்கூடாது, நீங்கள் ரொம்ப கோவக்காரன், ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொல்லுறது பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்ல தான் எனக்கு பயமாக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள், ஒன்றும் கோவப்பட மாட்டேன், நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு போது வந்து ரோகிணி இல்லை, என் மக கல்யாணி அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ரோகிணி இதுதான், கல்யாணி இதுதான், என் பொண்ணு தான் உங்கள் வீட்டில் வந்து கல்யாணி தான் வந்து ரோகிணின்னு இருக்கா, மனோஜை பிடிச்சிருக்கும் போல் விரும்பி அதனால் நிறைய பொய் சொல்லியிருக்கா, அந்த பொய்யில் தான் அவள் பணக்காரின்னு காட்டிக்கிறா, தன்னை தனக்கு குழந்த இல்லை அப்படி இப்படின்னு காட்டுறான், இது வந்து அவளோட குழந்தை தான் அப்படிங்கிறாங்க.
என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் முத்து மீனாவுக்கு ஒரு பேச்சு வரல. அப்போ இவங்க குழந்தை தானே, அப்போ ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இறந்துட்டாரு, அவனுக்கு பிறந்தது தான் இந்த கிறிஸு. ஆனால் கிறிஸ்ட்ட வந்து அத்தைன்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. யாராவது இது சொல்லுவாங்களாம்மா? பெற்ற தாய் வந்து தாயின்னு கூப்பிடாத அளவுக்கு அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எவ்வளவோ சொன்னேன், உன் பையன் பாசத்துக்கு ஏங்குறான்டி, நீ தான் அவங்க அம்மான்னு சொல்லுன்னு சொன்னேன். அவன் என் வாழ்க்கை தான் முக்கியம், இவன் என் மருமகனாக கூட வளர்ந்துட்டு போகட்டும், நான் அவனுக்கு என்ன செலவுக்கு அனுப்பணுமோ அனுப்பிடுறேன், நான் வந்து அவனை வளர்க்கலாம் முடியாது, அவனை கையில் வச்சா என் வாழ்க்கை போயிருன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கொடுத்துட்டே போயிட்டான். இன்றைக்கி நிலைமைக்கு தாய் பாசத்தில் அவனுக்கு அடிபட்டவன் வந்து துடிச்சிட்டு கிடக்கான். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கும் உங்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டு வாழ்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பல முறை எனக்கு நிறைய உதவி செய்கிறீங்க, என் மேலே பாசமாக இருக்கிறீங்க, கிறிஸ் மேலே பாசமாக இருக்கிறீங்க. எனக்கு உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை. நீங்கள் வந்து குமரிப்பாளையத்துக்கு வரும்போதே நான் கூப்பிட்டு தனியாக சொல்லணும்னு நினச்சேன். ரோஹிணி என் வாழ்க்கையை கெடுத்துடாதம்மா, எதுவுமே சொல்லிடாதம்மாங்கும்போது தான் நான் வந்து சரி நான் குழம்பி என் பொண்ணு வாழ்க்கையும் பாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுயநலத்தில் பண்ணிட்டேன். எல்லாரோட என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியமாக அந்த நேரத்தில் பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து அவனுக்கு கிறிஸுக்கு வந்து தாயாவாக இருப்பாளா, இல்லைன்னா அவன் வீட்டில் மருமகளாக இருப்பாளா, என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் மனசும் கேட்கல. ஏன்னா ரோஹிணி நானும் வந்து எங்களை மறந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எங்களை வந்து சத்தம் போடுற மாதிரி தான் நல்லா இருக்காதா அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாங்க. ஏம்மா உங்களெல்லாம் எவ்வளோ நம்பணும்மா, நீங்கள் எங்கிட்ட போய் சொல்லலாமா, உள்ளதை சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்த பொண்ணு உங்கள் பொண்ணு கல்யாணி எங்கள் வீட்டில் ரோஹிணி நடிச்சிட்ருக்கு. அந்த பொண்ணு சொந்தமாக பார்லர் எல்லாமே பார்லர் வச்சுருக்க நடிச்சிட்ருக்கு. எங்கள் அண்ணன் வந்து 7 டிகிரி படிச்சிருக்கானே தவிர்த்து அவன் வந்து ஒரு வெகுளிவான், அவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. குழந்த அவனுக்கு இருக்கும். குழந்தை என்ன நினைக்கும், ஒரு பொருள் எனக்கு தான் வேணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் அவன், வேறு எந்த குணமும் இல்லை. அவனை போய் ஏமாற்றிட்டு கிளம்பும் உங்கள் பொண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் பையனை தம்பியே அண்ணன் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க செய்யலை. என் பொண்ணு வந்து உங்கள் பையனை விரும்பிட்டான், அதனால தான் இப்படி பண்ணிட்டான். நான் கூட போய் சொல்ல தப்புடி, உண்மையை சொல்லி அவங்ககிட்ட வந்து சமரசம் ஆகிடுடி. அதுபோக அந்த குடும்பத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்கடி, உங்கள் அத்தை மட்டும்தானடி பணம்னு நினைக்காங்க, மீதி எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு நினைக்காங்கடி. நீ தயவு செய்து வந்து உங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லுடின்னு சொல்லி பார்த்தேன். அவன் வந்து கேட்குறது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து தயவு செய்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறதாப்பா, நல்லா இருப்பாப்பா, என் பொண்ணு வந்து வாழவே இல்லைப்பா, நாங்கள் தான்ப்பா அவளை பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சோம், என் வீட்டுக்காரங்களை தான்ப்பா தப்பு, கடன் வாங்கி கட்டி வச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. உடனே என்னம்மா நீங்கள் வேறு, நான் சின்ன பையன் ஏன் காலில் விழுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் வயசுக்கு நீங்கள் உழலமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறான், ஏன் எங்கள் பாட்டியை உழ வைக்கிறீங்க? மீனா அத்தை, மாமா எதுக்கு பாட்டி காலில் விழுறாங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை, 10 அடி மாதிரி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு தானே கல்லில் அடிபட்டுருந்துச்சு, நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க விழாதீங்க, நம்ம கல்யாணியத்தை வீட்டுக்கு போவோம், கல்யாணியத்தை தான் நம்மளை வர சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க ஏசி ரூமில் தங்கலாம்னு சொன்னாங்கல்ல, நம்ம போவோமா அப்படிங்கிறாங்க. டாக்டர் வராங்க. டாக்டர் வந்தோடனே சரி அவனுக்கு ஒன்றும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஹீட்டு மட்டும் போகக்கூடாது, கொஞ்சம் ஏசி ரூம்லேயே இருக்க மாதிரி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் எங்கள் வீட்டில் ஏசிலாம் இல்லை, நான் ஏசி தான் அப்படிங்கிறாங்க அந்த பாட்டியம்மா. அப்படியாம்மா, கூலாக இருக்கணும் பையன், என்ன கண் இப்போ தான் வந்துட்டு ஒளி வந்துருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கண் கூசும், அப்படி ஒரு வாரம் அவன் இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் கண் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா எது எப்படி ஆனாலும் சரி தான், சரிங்களா, கிறிஸுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்காலங்களாக இருக்க மாட்டோம், அவன் எதிர்காலம் எங்களுக்கு முக்கியம். எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த ஒரு பையனை தன்னுடைய பையன்னு சொல்லாமல் தன்னை வந்து கல்யாணம் முடியாத பொண்ணு மாதிரி காட்டிக்கிட்டு வாழ்றது என்ன வாழ்க்கை? தான் சுயநலத்துக்காக பையன் வாழ்க்கையை கெடுக்கிறது இந்த விதத்தில் நியாயம்? அந்த பக்கம் தான் எனக்கு வருது. கண்டிப்பாக நான் வந்து சொல்ல மாட்டேன். கிறிஸ் வந்து ஒரு வாரம் வீட்டில் இருக்க வரைக்கும் நான் எந்த வாயும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏம்மா நானும் உங்களை வந்து என் தாய் மாத்திரமா நினைக்கிறேன், என்கிட்டயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. மீனா உங்ககிட்ட சொல்லலாம்னு பல முறை முயற்சி பண்ணேன் மீனா, உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு நான் சொன்னதுக்கு ரோஹிணி சொல்லிட்டாங்க, என் பொண்ணே சொல்லிவிட்டா அந்த மாதிரி முத்து மீனாவும் எனக்கு எதிராக இருக்காங்க இந்த வீட்டில், நீ அவங்ககிட்ட உதவின்னு போகிற, எதையாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா என் வாழ்க்கை தான்ப்பா போயிடும், தயவுசெய்து அவங்ககிட்ட பேசாதம்மா, விலகிடுமான்னா. நான் அந்த வகையில் தான் இவ இப்படி சொல்கிறாளே, நம்ம சொன்னால் வேறு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. உங்கள் அத்தை வேறு பயங்கர கோபக்காரங்க தான் சொல்லலாமா, அப்படி மன்னிச்சிக்காமா அப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறது ஒன்றும் இல்லை, சரி வாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே சோகமாக கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே வீட்டுக்குள்ளே வரதை பார்த்தோன்னா விஜயா பயங்கர கடுப்பாக கத்துறாங்க. எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம், ஏய் முத்து வெளியே போடா, மீனா வெளியே போடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, தம்பி உள்ளே வாங்க,
விஜய் ஆர்த்தி எடு அப்படிங்கன்னா கண்டானவங்களுக்குலாம் ஆர்த்தி எடுக்கும் தலையெழுத்து கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஒருத்தர் ஆர்த்தி எடுக்க வேண்டாமே நான் ஆர்த்தி எடுப்பாங்கிறாங்க. அந்த பையனுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. கிறிஸு கண்ணால் தெரியுதா தங்கம் கண்ணு பரவாயில்லையாப்பா அப்படி இப்படின்னு அழுகிறாங்க. இதை பார்த்தோன்னே விஜய் என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சும்மா இருங்க, என் பையனுக்கு சரியாயிட்டல அந்த ஆனந்தத்தில் தான் நான் அழுதுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சரியான உங்கள் பையனுக்கு கண்டு தெரியுதா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படியே ஜாம் ஆகி போய் நிற்காரு. ரோகிணி என்ன நீ பேசுதா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நம்ம பையனுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவன் யாரோ என்னமோ என்ன இவனோ நீ வந்து என் பையன் சொல்கிற அப்படிங்கிறாங்க. நம்ம பையங்க என் பையனா உங்களுக்கும் பையன் தானேங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா திருதுன்னு முடிக்காங்க. ஆகா உழைட்டு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எப்படினாலும் நமக்கு பையன் மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. என் பையன் எப்படியா இருப்பான், என் பையன் கலராக இருப்பான், நம்ம பையன் ராயலாக இருப்பான், இவன் ஒன்றும் இல்லாத வீட்டு பையன் ஒன்றும் இல்லாமல் இருப்பான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி அம்மா சொல்கிறாங்க நாங்கள் இதுதான் மீனா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம், நீங்கள் கேட்காம கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க வாங்கம்மா ஏன் ரூமில் இருங்க கிறிஸ்துவா சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாரு. உடனே முத்து அப்படி எப்பா 2 நாளைக்கு அவங்க இருக்கட்டுங்க அப்படிங்கிறாங்க. முத்து 2 நாள் இல்லை அவங்க கண்ணு சரியாக வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து மீனா பார்த்து கேட்குறாங்க ஏன்டி மீனா உங்களுக்கே இங்கே இருக்க இடம் இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து வீட்டை நினைப்பீங்களோ? இந்த ரோகிணியும் நல்ல பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அவளையும் உங்கள் பேச்சு கேட்க வைக்கிட்டீங்களோ? ஒவ்வொருத்தரையாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இதெல்லாம் நடக்காது பாரு, எல்லோரும் சேர்ந்து வெளில போக போகிறீங்க, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. என்ன மீனா வளர்க்கும் போது வேலையை பார்க்குறாங்க. என்ன மீனா இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு உங்கள் பாட்டில் பாத்திரம் போல் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க யார் என்ன தான் சரி தான், என் வேலையை நான் தானே செஞ்சாகணும், பாத்திரத்தை நான் தான் விளக்கியாகணும், சமையல் நான் தான் பண்ணியாகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அது உன் தலையெழுத்து மீனா, நீ ஏன் செய்யணும், நீனா எடுத்து போட்டுக்கிட்டது தான், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் முடிஞ்சே போச்சு, எல்லா வருமானம் இப்படி தானே இருக்காங்க பார்த்தல அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க, நான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு அந்த சிந்தனையில் போயிடுவேன். நான் ரோகிணி பக்கத்தில் போனால் நீங்கள் உங்களை பற்றி உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்களே, உண்மையிலே நீங்கள் தான் கல்யாணியா ரோகிணியான்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாக இருக்கும், ஏதாவது கேட்டோம்னா கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா நானும் ஏதாவது கோவத்தில் கேட்டக்கூடாது, அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 வாழ்க்கை அமைச்சது, நான் ஏதாவது கேட்க போவேன், அந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது சொல்ல ரொம்ப கஷ்டமாகப்படும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க, நம்மளாக ஏதாவது கேட்க வேண்டாம், அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா வேணா உள்ளதை சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கலாமே, ஏன் 2ஆம் தரம் கல்யாணம் யாருமே முடிக்கலையா குழந்தை இருக்கிறவங்க, அதை சொல்லி முடிச்சுனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் கட்டியிருப்பாரா அப்படிங்கிறாங்க. அந்த டுபாக்கூர் மண்டையும் பணம் இருக்குன்னா கட்டியிருப்பான், பணம் இல்லைன்னா கட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல ரோகிணிகிட்ட பணமும் இல்லை, அது போக வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் இருக்குது, அதனால தான் வந்து போய் சொல்லியிருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமாக வாழ நினச்சி தானங்க இதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது மீனா, ஆனால் இந்த பொண்ணு சொல்லி செஞ்சுருக்கலாமே, இங்கே தான் கோவம், இந்த நிலமையில் கிறிஸ் இருக்கும்போது நான் வந்து கோவையாக போட போகிறேன், ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நீ எதையாவது சமையல் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சமையல் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரோகிணி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் போய் கிறிஸுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை ஹாலுக்கு வந்த விஜயா கேட்குறாங்க எங்கே போகிறாங்க ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கிறிஸுக்கு சாப்பாடு வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பாடு வாங்க போறியா, அவன் புருஷன் வந்து சாப்பிடாம ஃபர்னிச்சர் கடைக்கு போயிட்டான், நீ வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பார்லருக்கு போக வேண்டாமா, அவன் வேலையை பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்லருக்கு நான் ஏன் உழைச்சிட்ருக்கணும், என் பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக சாப்பாடு வாங்கி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கிடப்பு, என்ன வேறு பார்லருக்கு நான் உழைக்கணுமா, என்ன தான் இவன் சொல்கிறா, என்ன தான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. நேராக போய் சாப்பாடு வாங்கிட்டு மலர்னு வராங்க. உடனே ரோஹிணி நில்லு, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படிங்கிற, என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் என்னமோ பெத்த பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற, ஆமாத்தை என் பெத்த பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.